ஹே காய்ஸ் சொல்கிறா. ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் கேட்கலாம். நீங்களும் நம்ம வந்து இந்த பெரிய பபுள் தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இதை ஊற்றி விடலாமா? சரி விடுங்க. இதே மாதிரி எப்படி செஞ்சேன்னா இப்படி தான் செஞ்சேன். திருப்பி இங்கே பாரு ஸ்லைம் மாதிரி இருக்கும், அப்படியே ஒட்டி ஒட்டி எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இது ரெண்டா பிரிச்சுட்டான். சேர்த்து அதை திருப்பி பிரித்து விளாட்லாம். சேர மாட்டேங்குது. சேரல, சேர்ந்துருச்சு. ஓகே, இது இப்போ என்ன பண்ணலாம்? நான் ஒரு என் கையில் கொடு. டப் என்ன ஆச்சு? ஓகே, இது எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இப்படி கையில் தேய்ச்சிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் இது இப்போ பாருங்க மடிக்கிட்டு இன்னும் ஊதுனா பெரிய பவுல். அவ்வளோதான் வந்துருச்சு. செம்மையாக இருக்குல்ல? ஸ்லைம் ஒட்டி ஒட்டி பிடிப்பாங்க. ஸ்லைம் இது இங்கே பாருங்க, என் கையை உள்ளோட வெடிக்க மாட்டேங்குது. ஏன்னா என் கை சோப்பு கை. இப்போ என் கை வச்சா வெடிச்சிடும் பாரு. சுவர் வைக்கிறீங்க. 3 2 1. நீ வெடிச்சிச்சு. என் கை சோப்பு கை இல்லை. வேற ட்ரிக்கு, இன்னொரு ட்ரிக்கு. அதை இப்படி வச்சு வச்சு எடுத்தோம்னா இது அப்படியே வச்சோன்னா நடுவில் ஒரு பபுள் மாதிரி வரும். அப்படியே இப்படி பிடிச்சோன்னா ஒரு பபுள் இருக்கும். அதை எப்படி நம்ம ரெண்டாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக வரும். இப்படி பண்ணாலும் இப்போ இது ரெண்டாக பாருங்க. இப்போ எடுப்பான். அவ்வளோதான். இது அப்படியே கொத்தி கொத்தி எடுக்கலாம். அக்காலாம் கொத்தி எடுத்தா அவ்வளோதான். ரெண்டும் எடுத்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க ஒரு பபுள். இது நோண்டலாமா? இங்கே பாருங்க குட்டி பபுள். என் கையில் ஒட்டிச்சு குட்டி பபுள். தனி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.